பறையர் சமுதாய மக்களுக்காக களத்தில் இறங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி வேடிக்கை மட்டும் பார்க்கிறதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொத்து கொத்தாக பாட்டாளி மக்கள் கட்சி பக்கம் ஆதரவு தந்து வரும் பறையர் சமுதாய மக்கள் நடந்தது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி. பேரன்பிற்குரிய தோப்புக்குடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேலமர் கார்த்தி. பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். வன்னியர் 10.5% இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று மேடை ஏறி பேசிய திருமாவளவனுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் சிதம்பரம் தொகுதியில வாக்கு கேட்கிறாங்க. தன்னுடைய இனத்திற்கான உரிமைக்கு எதிராக பேசினார் என்பதை கூட மறந்து, ஆனால் அனைத்து சமுதாய மக்களுக்கும், குறிப்பாக பறையர் சமுதாய மக்களுக்காகவும் போராடக்கூடிய, குரல் கொடுக்கக்கூடிய, இடஒதுக்கீடை வென்று கொடுத்த, அவர்களுடைய உரிமைக்காக பாடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மீது சாதி சாயம் பூசுது ஒரு கும்பல். வேங்கை வயல்ல விசிக கேள்வி கேட்காமல் கைகட்டி வேடிக்கை பார்த்த காரணத்தினால இன்னைக்கு இன்னொரு சம்பவம் அது போல நடந்திருக்கு. வேங்கை வயல் ஏற்படுத்திய வடு இன்னைக்கும் மாறல, மறையல. வேங்கை வயல் மக்கள் இந்த தேர்தலையே புறக்கணிச்சாங்க. அந்த அளவிற்கான மனக்குமரல்கள் அவர்களுடைய மனசுல இருக்கு. ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டியில மலம் கலந்தவர்களை கைது செய்யப்படல. எங்கே சென்றாலும் வன்னியர்களுக்கு எதிராக கொதித்து எழக்கூடிய திருமாவளவன், பாட்டாளி மக்கள் கட்சி மீது பழிபோடக்கூடிய திருமாவளவன் வேங்கை வயல்ல வேடிக்கை பார்த்ததற்கான காரணம் என்ன? நீங்க ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கிறீங்க, திமுக கூட்டணியில இருக்கிறீங்க. திமுக எதிர்த்து ஏன் கேள்வி கேட்கல? ஏன் போராடல? ஏன் அந்த மக்களுக்கான நீதி பெற்றுக் கொடுக்கல? நீங்க வேடிக்கை பார்த்ததுனால என்ன ஆச்சு? தருமபுரி மாவட்டம் நல்லாம்பள்ளியில வன்னியர் சமுதாய மக்கள், பிற பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் நீர் பருகக்கூடிய குடிநீர் தொட்டியில சிறுநீர் கழிச்சான். அதன் பின்பதாக இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல பட்டியல் சமுதாய மக்கள், ஆதி தமிழ்குடி மக்கள் பருகக்கூடிய குடிநீர் தொட்டியில சில சாணத்தை கரைச்சி விட்டுறாங்க. எந்த இழிநிலைக்கு தமிழ்நாட்டை இட்டு சென்றிருக்கிறது இந்த கட்சிகள்? இது தமிழர்களுக்காக ஒட்டுமொத்தமாக அத்தனை தமிழ் குடிகளும் ஒன்றிணைந்து போராடினவங்களை எல்லாம் நீங்க சாதி சாயம் பூசி திராவிட கைக்குடிகளா இருந்த காரணத்தினால, நீங்க வேங்கவே இல்லை வேடிக்கை பார்த்த காரணத்தினால, நீங்க வேங்கவே இல்லை கேட்காத காரணத்தினால இன்னைக்கு இந்த சம்பவம் மீண்டும் நடந்திருக்கு. அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போராடிச்சு, இன்னைய வரைக்கும் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு, கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. திருமாவளவன் எத்தனை கேள்வி கேட்டார்? எங்க போராடினார்? எங்க இதை குறித்து பேசினாரு? நீங்க என்எல்சியை கண்டுக்கல, பரந்தூர் மாநிலத்தை கண்டுக்கல, திருவண்ணாமலையில மேல்மா சிப்காட்டை கண்டுக்கல, விலைவாசி உயர்வை கண்டுக்கல, சாராயத்தை குடிச்சு சாவரம் அதை கண்டுக்கல. ஆனால் அந்த மக்களை வச்சு, அந்த மக்களை ஏமாற்றி கட்சி நடத்துறீங்களே, அந்த மக்களுக்கு உண்மையா இருக்க வேண்டாமா? வேங்க வயல்ல ஒரு நீதி பெற்று தந்திருக்க வேண்டாமா? காந்தாரியம்மன் கோயில் விவகாரத்துல உங்களுடைய நாடகத்தை கண்டு பல பறையர் சமுதாய மக்கள் வெளியேறி வந்தாங்க. வேங்க வயலுக்கு பின்பாக அது அதிகமாச்சு. இன்னைக்கு அத்தனை பறையர் சமுதாய மக்களும் கேள்வி கேட்கிறாங்க. இன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் பறையர் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு, கண்டிச்சிருக்கிறாங்க. உடனடியாக கைவர்களை கைது செய்யணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆனால் விசிக என்ன செய்யுது? கர்நாடகாவில் போயிட்டு வேறு எழுச்சி தமிழர், ஆனா ஈழ தமிழர்கள் கொன்று குவித்த போது அதே காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வச்சுப்பாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என் தொப்புள் கூடிய உறவுகளை கொன்று குவிக்கக்கூடிய கூட்டத்தினோடு நான் கூட்டணி வச்சுக்க, கூட்டணி விட்டு வெளியேறி அன்றைக்கு ஒரு புரட்சிக்கு வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்க அவரு எழுச்சி தமிழரா? தண்ணி தராத கர்நாடகாவில் போயிட்டு நான் தண்ணி தர மாட்டேங்க, தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேன், மேகதாதுல அணை கட்டணும்னு சொல்லக்கூடிய சிவகுமார சந்திச்சு ஆதரவு தரக்கூடிய அவர் எழுச்சி தமிழனை எப்படி கூப்பிட முடியும்? இன்னைக்கு புதுக்கோட்டையில குடிக்கிற குடி தண்ணீர்ல சாணத்தை கலந்துருக்கிறான். ஆனா அங்க திருமாவளவன் என்ன செய்யறாங்க? கை சின்னத்துக்கு ஓட்டு கேட்கிற கர்நாடகாவில். நீங்க இங்க வேங்க வயல கேள்வி அன்னைக்கு கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? வேங்க வயல்ல குற்றம் பண்ணவன இன்னைய வரைக்கும் கைது பண்ணல, நம்மள என்னடா பண்ணிட முடியும்னு பலர் கிளம்பி வருவாங்க. அது அத்தனை சமுதாய மக்களுக்குமே அதுல குற்றவாளி தான். இப்ப நல்லாமலையில குடிக்கிற தண்ணியில சிறுநீரை கலந்தவன் எவன்னு சொல்லிட முடியுமா?
இது பட்டியல் சமுதாய மக்களை மட்டும் குறிவைத்து தாக்கப்படுதா அல்லது அனைத்து சமுதாய மக்களுக்கும் குறிவைத்து தாக்கப்படுதா? ஏன்னா வேங்கை வயல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னிய சமம் 2 ஆயுதவாட பகுதியிலும், தருமபுரி நல்லாம் பகுதியில 1 பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலும் இந்த மாதிரியான அராஜகம் நடந்திருக்கு. இதற்கு காரணம் வேங்க வயல்ல இப்படியான சம்பவத்தை செஞ்சவனை இன்னைய வரைக்கும் கைது செய்யாததுதான். அது கையாளாக திமுக அரசு இன்னைக்கு வரைக்கும் அதுல ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. கூட்டணி கட்சிக்காரங்களாம் கூட்டி சமாளிக்கிறது மட்டுமே பொழப்பா வச்சுக்கிறதா? தேர்தல் வந்தா நாடா நடத்தக்கூடிய திமுகவும் விசிகாவும் இந்த நேரத்துல எல்லாம் களத்துக்கு வரணும். தேர்தல் தேதி அறிவிச்சதுல இருந்து சுறுசுறுப்பாகி 15 நாட்களாக 19 நாட்களாக நான் உறக்கம் என்று ஓட்டு கேட்கறேன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இன்னைக்கு உறக்கம் என்று வேங்க வயல்ல அன்னைக்கு போராடி இருக்க வேண்டியதானே? நீங்க எம்பி ஆகணும்னு ஒவ்வொரு ஊரா நடந்து ஓய்வின்றி ஓட்டு கேட்கிற நீங்க, உங்களை நம்பி இருக்கக்கூடிய, உங்களை நம்பி ஏமாந்து போகின்ற அந்த சமுதாய மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? பட்டியல் சமுதாய மக்களுக்கு 22.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த பாமக சாதிய கட்சி, ஆனா பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதுவுமே செய்யாம வன்னிய சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிடக்கூடாதுன்னு பேசின திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றது? வேங்க வயலுக்கு குரல் கொடுத்து பட்டியல் சமுதாய மக்களை தோல் மேல் சுமந்து கொண்டு போன நீங்கள் தமிழ் கொடுத்தாங்கன்னு பட்டம் கொடுத்த மருத்துவர் ஐயா அவர்களை நீங்க சாதியவாதின்னு சொல்றீங்களே, எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக போராடுறது, வன்னியர்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்தக்கூடிய விசிகாவும் திருமாவளவன் அவர்களும் என்னைக்கு பட்டியல் சமுதாய மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க போறீங்க? அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அடக்குமுறைக்கு கண்டிக்க போறீங்க? நீங்க கேள்வி கேட்காத காரணத்தினால என்னென்ன நடந்திருக்கு? திமுகவுடைய அமைச்சர்கள் அத்தனை பேருமே பட்டியல் சமுதாய மக்களை இழிவுபடுத்தி பேசுறானே. நீங்க பொன்முடியை கண்டிச்சீங்களா? SC பிரசிடண்ட் தான் சொன்னாப்லையா, பொன்முடியை கண்டிச்சீங்களா? ஏன்னா ஒரு பட்டியல் சமுதாய மக்கள், பட்டியல் சமுதாயத்துல ஒரு குறிப்பா ஒரு பெண்மணி ஊராட்சி மன்ற தலைவராக வரக்கூடாதாங்க நீங்க எனக்கு கேள்வி கேட்டிருக்க வேண்டியதானே? ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர், பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் சாதி ரீதியாக ராஜகண்ணப்பன் பேசிய போது நீங்க கண்டிச்சிருந்தீங்களா? TR பாலுவும் தயாநிதி மாறனும் நாங்கள்லாம் என்ன தாழ்த்தப்பட்டவரா என்று கேட்டப்ப ஏங்க அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னு அவர்களை கண்டிச்சீங்களா? எதையுமே கண்டிக்காமல் கைகட்டி கிடந்த காரணத்தினால இன்னைக்கு வேங்க வயலை தொடர்ந்து இன்னொரு சம்பவம் நடக்குது. இது அத்தனைக்கும் காரணம் யாரு? குற்றவாளிக்கு சமமான குற்றம் புரிஞ்சவன் வேடிக்கை பார்க்கிறவன். உண்மையாகவே நீங்கள் அந்த சமுதாய மக்களுக்கு உழைப்பவர்களாக இருந்திருந்தால் அன்னைக்கு நீங்க வேங்க வயலுக்கு இன்னைய தேதிக்கு நீதி பெற்று கொடுத்துருக்கணும். அதை விட்டு தரல. பெரும்பான்மை சமுதாய மக்களை மோத விட்டு அதுல குளிர் காஞ்சி அதுல அரசியல் ஆதாயம் தேட நினைப்பது என்பது அநியாயம். அதை விட்டுட்டு வெளியில வாங்க. இந்த 2 சமுதாயம் ஒன்றுபடணும்னு போராடுங்க. கொஞ்சமாவது அந்த சமுதாய மக்களை அரசியல்படுத்துங்க. இந்த சமுதாய மக்களுக்காக அரசியல் பண்ணுங்க. திமுகவுக்கு ஆசைப்படுதுன்னு அரசியல் பண்ணாதீங்க. கூட்டணிக்காக அரசியல் பண்ணாதீங்க. பதவிக்காக அரசியல் பண்ணாதீங்க. புரிஞ்சுக்கோங்க. ஆதி தமிழ்குடி மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் 40 ஆண்டுகளமா போராடிட்டு இருக்கிறார். ஆனால் நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய பதவி சுகத்துக்காக இந்த பெரும்பான்மை சமுதாயத்தை மோதப்பட்டு குளிர்காயறீங்க. அன்னைக்கு பதவிதான் முக்கியம்னா உங்களை கூட்டணி வச்சிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கா? அதுல இருந்தா பின்னடைவே இருந்தாலும் பரவாயில்லையா? இந்த 2 சமுதாயம் ஒன்னாவனையா? 2 மக்களும் அரசியல் அதிகாரம் பெறணுமையா? வர்றவன் போறவெல்லாம் ஆண்டது போதுமையா? வன்னியரும் பறையர் சமுதாய மக்களும் இந்த நாட்டை ஆளட்டையான அன்னைக்கு முடிவெடுத்தாரே மருத்துவர் ஐயா அவர்கள். ஆனா நீங்க கட்டுவரியான்களின் கூட்டம், கருந்தல்களின் கூட்டம் யாரெல்லாம் சொன்னீங்களோ அவர்களை எல்லாம் முத்தம் பண்ணி இன்னைக்கு ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகுவதும் அரசியல் அதிகாரம் பெறுவது என்பதும் அந்த மக்களுக்கு பயனளிக்காது. அந்த மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்து அவர்களுக்கான நீதியை பெற்று தரணும். ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாம நீங்க MP ஆகி என்ன பண்ண போறீங்க? உங்க பேருக்கு பின்னாடி மட்டும் எம்பின்னு போட்டுக்கிட்டா போதுமா? உங்களுக்காக கொடி பிடிச்சு கோஷம் போடுறவனுடைய நிலைமை என்ன ஆகுது? இன்னைக்கு அந்த மக்கள் பாமகவுக்கு ஆதரவாக கருத்துட்டு வராங்க. ட்விட்டர்ல அத்தனை பேரும், ட்விட்டர்ல அத்தனை சமூக வலைதளங்கள்லையும் மருத்துவர் ஐயா அவர்கள் இட்டு இருந்த ட்விட்டுக்கு
அவ்வளவு நீங்க வேணா போய் பாருங்க, அந்த அளவிற்கான ரியாக்ஷன் பண்றாங்க. இப்போ நம்ம பேசிட்டோம்ல, அதுக்கு அடுத்து போயிட்டு ஒரு குழு செட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆதவர்ஜுன் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் கொடுத்து ஒரு செட் பண்ணி வச்சிருக்கிறாரு, அதை வச்சுட்டு திட்ட விடுவானுங்க. ஏன்னா நீங்க ஒரு ஐடியா வச்சு 100 பொய்ய பரப்பினாலும் 100 உண்மையான ஐடிக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு தராங்களா? பழைய சமுதாய மக்கள், அதுதான் முக்கியம். பழைய சமுதாய மக்கள் உண்மையை புரிஞ்சிருக்கிறாங்க, உங்களுக்கு தகுந்த வடத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது இந்த தேர்தல் முடிவிலே கூட உங்களுக்கு தெரியலாம். நன்றி.